சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். ஆண்டி பிரைஸ் லாடுங்க ஆண்டி. பிரைஸ் லார்ட் ஷீலா. ஹாப்பி நியூ இயர். எப்படி ஹாப்பி நியூ இருக்கிற? இயர் ஆண்டி. நல்லா இருக்காங்க ஆண்டி. சரிம்மா. சரி, ஆரம்பிச்சிடலாம் நாம. ஓகேங்க இவங்கள்ட்ட சொன்னீங்களா? யார்கிட்டாவது வராங்களா? தெரியுமா? ஆண்டி. பிரேமா கூப்பிட்டு பாக்குறாங்க ஆண்டி. சரி சரி, நான் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஆண்டி. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் இல்லைங்களா? 7 முடிச்சிட்டோமோ? 7 முடிச்சிட்டோம். அதான் முடிக்கலன்னு சொல்லி அதுதான் முதல்ல முடிச்சோம் போன தடவை. அதனால 8 இப்ப பார்க்கணும். சரி, அதுல 3 வசனம் ஏதோ பார்த்தோம். ஆனா நல்லா மறந்துருப்போம். அதனால திரும்ப முதல்ல இருந்தே பார்த்துடலாம். சரியா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். சரி, நான் ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஈவாய் கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருஷத்திற்காகவும் நாங்கள் அதிகமாக இதை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்குற வருஷமா இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருஷத்துல எங்க எல்லாருக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடும். இன்னும் வல்லமையாய் சுவாமி உம்முடைய ஊழியங்களை செய்வதற்கு, ஜெபிக்கிறதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாரும், பலன் தாரும். ஆண்டவரை பங்கெடுக்கிறதுக்கும் உதவி செய்யும். தகப்பனே, இந்த வருஷத்துல எங்க எல்லாருக்கும் மனதுல எத்தனையோ காரியங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் நிறைவேறுகிற வருஷமாக இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கிருபையா இறங்குங்க, எங்களை நீர் ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்து பராமரித்து எங்களை காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலக பிரகாரமாய் மாத்திரம் அல்ல சுவாமி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் ஒரு உருப்படி கூட இன்னும் அதிகமாய் உமக்கு பிரியமாய் நடக்கிறதற்கு எங்களுக்கு நீர் ஆவியானவரின் அனுக்கிரகத்தை கட்டளையிடும்படியாக, வரங்களையும் வல்லமைகளையும் தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் முழு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே, நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். வந்துட்டா. ஸோ இந்த நாளில் நாம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இதில் ஒரு சில வசனங்களை ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இதை பார்த்தா நலம் என்று திரும்பவுமாய் பார்க்கிறோம். இந்த 8ஆம் அதிகாரம் எந்த நாட்டை குறித்து, எந்த சூழ்நிலை, ஏன்னா பவுல் பல இடங்களுக்கு பிரயாணப்பட்டு செல்கிறார். அதனால இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கறது மக்கதோனியா சபை, மக்கதோனியா நாட்டில் உள்ள மக்களை பற்றிய தகவல்களை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபையினர் அவர்கள் பலவிதத்துல ஆவிக்குரிய விஷயங்கள்ல அவங்க கற்றுக்கொள்ளணும், வளரணும்னு பவுலுக்கு அதிக விருப்பம். ஆகவே அவர்களை ஒவ்வொரு படியா வளர்த்திட்டு வராரு. இது இப்படி இல்லை, அது அப்படி இல்லைன்னு அவங்க சந்தேகங்களை எல்லாம் நம்ம போன கடிதத்துல பார்த்தோம். எப்படி அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட சொல்லி கொடுக்கிறார் என்று பார்த்தோம். இந்த இதுல அவர்கள் கொடுப்பதில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கத்தக்கதாக இந்த மக்கதோனியா சபையின் உதாரணத்தை கொண்டு அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக பார்க்கிறோம். அது இந்த 8ஆம் அதிகாரத்துல அந்த மக்கதோனியா சபையினரை பற்றி அதிகமாய் நாம் வாசிக்கிறோம். ஸோ முதல் 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, கொருந்து சபையில் உள்ள மக்களுக்காக எழுதுறதுனால இது கொருந்தியருக்கு சொல்றது. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவர் சொல்ல போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பதை பற்றி சொல்ல போறாரு. ஆனா அதையே அவர் எப்படி சொல்றாருன்னா, தேவன் அளித்த கிருபை. இப்போ இதுல நம்ம ஒண்ணு அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கொடுப்பதோ எதை செய்வதானாலும்
அது தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே நம்மால் செய்ய முடியும். தேவனுடைய கிருபை இல்லாமல் ஜெபிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, மற்ற உலக பிரகாரமான எந்த காரியங்களையுமே செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே கொடுக்கிறது பல சமயங்களில் நம்ம நினைக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தை பொறுத்து, நம்மகிட்ட நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறத பொறுத்து அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற வசனத்தின்படி அது தேவனுடைய கிருபை. ஸோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், தேவ கிருபை இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. அடுத்த வசனத்துல இந்த மக்கதோனியரை பற்றி இங்க சொல்றார். 3 முக்கியமான காரியங்களை அவர் சொல்றார். முதலாவது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு, மிகுந்த உபத்திரவங்கள்ல இருந்திருக்காங்க. இரண்டாவது, கொடிய தரித்திரம் உடையவர்களாய். இந்த உபத்திரவங்களின் நிமித்தம் அவர்களுக்கு என்ன நேரிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தரித்திரம், வறுமை, கொடிய தரித்திரம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையா கூட இருந்திருக்கலாம். அதுதானே நம்ம கொடிய தரித்திரம்னு சொல்லுவோம். மூன்றாவதாக, இப்படி இருந்த சூழ்நிலையில அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா உதாரத்துவமாய், அதுவும் மிகுந்த உபாரத்துவமாய். அப்போ அந்த மிகுந்த உதாரத்துவமாய் கொடுப்பதற்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பரிபூர்ண சந்தோஷத்தினால. பாருங்க, அப்ப அந்த கிருபையை அவர்கள் அனுபவித்ததினாலே தான் அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருக்குள் அவர்கள் உறுதியாய் இருந்ததினால்தான் இப்படி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்யறதுக்கு முன் வந்தாங்க, உதாரத்துவமா கொடுத்தாங்க, சந்தோஷமா கொடுத்தாங்க. கணக்கு பார்க்கல, ஐயோ நான் இதை கொடுத்துட்டேன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் கணக்கு பார்க்கல. கர்த்தர் அப்படித்தான் மக்களை, தன்னுடைய மக்கள் இருக்கணும்னு விரும்புறாரு. தான் நம்புகிற மக்கள், தன்னை நம்புகிற மக்கள் இப்படித்தான் இருக்கணும்னு விரும்புறாரு. இந்த சாரிபாத் விதவையை பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த அம்மா கிட்ட ஒரு அடை சுடுவதற்கான மாவு தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு அப்படி பஞ்சம், தரித்திரம், அதனால அவங்களுக்கு ஒரு அடை சுடுறதுக்கான மாவு தான் இருந்துச்சு. ஆனா ஊழியக்காரருக்கு அவ போஷிக்கணும்னு அவர் கர்த்தர் சித்தம் கொண்டதுனால ஊழியக்காரர் கேட்கிறாரு. ஏன்னா அதை நம்ம லூக்காவிலையும் இயேசு சுவாமி அதை சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அது ஏற்கனவே தீர்மானிச்ச காரியம். அந்த அம்மா எலியாவுக்கு உதவி செய்யணும்னு. அப்ப அந்த எலியா கேட்கும்போது அந்த ஒரு அடை, அப்ப நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம பையன் வேற அவனும் ஐயோ இதை சாப்பிட்டு நம்ம மடிஞ்சு போவோங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது, இது நம்ம இப்படி கொடுத்துட்டா நாம என்ன செய்யறது அப்படின்னு எல்லாம் யோசிக்கல, கணக்கு பார்க்கல. நம்ம பொதுவா கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்ல, கொஞ்சம் கணக்கு பார்ப்போம், நமக்கு எவ்வளவுன்னு எடுத்து வச்சுக்குவோம், இந்த மாதிரி எல்லாம் செய்வோம். ஆனா அது உலக பிரகாரமா என்ன சொல்லுவாங்க? அதுதான் ஞானம்னு சொல்லுவாங்க, புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க, தனக்கு வச்சுட்டு தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, இந்த மாதிரி சூழ்நிலையில கூட அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது நம்ம எல்லாருக்கும், கொரிந்தியருக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் இது பொருந்தும். எல்லாருமே இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும். 3வது வசனத்துல சொல்றாரு, அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாயிருந்த என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். யாரும் அவங்கள கேட்கல, ஃபோர்ஸ் பண்ணல. சில சமயங்கள்ல சரி இப்படி கேட்குறாங்களே, கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இங்க அப்படி இல்லை, அவங்க கேட்கல, அவங்க ஃபோர்ஸ் பண்ணலை, யாரும் நீ குடுன்னு சொல்லலை. ஆனா அவங்களே கொடுக்குறாங்க, சந்தோஷத்தோட கொடுக்குறாங்க, உதாரத்துவம், மிகுந்த உதாரத்துவமா கொடுக்குறாங்க, வறுமையிலையும் உபத்திரவத்திலிருந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சிலர் 10 ரூபாய் கொடுக்க முடியும், ஒரு சிலர் 100 ரூபாய் கொடுக்க முடியும். ஸோ அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அந்த லெவலுக்கும் மிஞ்சி
7 ரூபாய் தான் கொடுக்க முடியும், அப்போனா கொஞ்சம் நான் மீதியை வச்சுக்க முடியும்னு நினைக்கிறவங்க 10 ரூபாய் கொடுக்குறாங்க. 80 ரூபாய் தான் கொடுக்க முடியுங்கிறவங்க 100 ரூபாய் கொடுக்குறாங்க, திராணிக்கு மிஞ்சி. ஸோ அவங்கவுங்க திராணிக்கு மிஞ்சி கொடுக்க மனதுள்ளவர்களா இருந்தார்கள்னு பார்க்குறோம். இந்த மக்கதோனியர்களை பொதுவாக நம்ம பார்த்தோம்னா அந்த இடம் எங்க மக்கதோனியான்னு இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கும் கிரேக்க நாடு கிரீஸ்க்கு மேல இருக்கு. அது கீழ்ப்பகுதி அக்காயான்னு சொல்லப்படுது. அங்கதான் கொரிந்து சிட்டி இருக்கு. இதுக்கு கீழ்ப்பகுதியில தான் கொரிந்து சிட்டியே இருக்கு. அதனால மக்கதோனியரை பற்றி அவங்களுக்கு நல்லா தெரியும். அங்க மக்கதோனியாவில தான் பவுல் 3 முக்கியமான நகரங்களில முக்கியமான சபைகளை நிறுவினார். அந்த சபைகள் ஒவ்வொன்றுமே சாட்சியுள்ள சபைகளா இருந்தது. பிலிப்பி சபை, பிலிப்பியருக்கு எழுதும்போது அந்த கடிதங்கள்ல நாம பார்ப்போம். அவங்க அதுல நிறைய ஆண்டவர் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லி தருவாராங்க. அது பிலிப்பியர் சபைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சபை. 2வது சபை தெசலோனிக்கேயா, அவங்கள குறித்து நம்ம பார்த்தா நற்குணசாலிகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பெரேயாங்கிற சபை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற சபை. அப்படி 3 வித்தியாசமான சபைகளை அந்த 3 முக்கியமான நகரங்கள்ல மக்கதோனியால வச்சிருக்காங்க. அதனாலதான் நல்ல ஆண்டவரை பற்றி அறிந்து அவங்க நல்ல ஆவிக்குள்ள இருக்கிறவர்களா இருந்ததுனாலதான் கொடுக்கறது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. கொடுக்கிறதையே ஒரு கிருபையாக அவர்கள் அதை செய்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா இவங்க 2 விதத்துல கொடுத்தாங்க. ஒன்னு அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டி, அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக கொடுத்தாங்க. இன்னொன்னு, அதாவது அப்படி திராணிக்கு தக்கதாதான்னு சொல்லும்போது நிறைய கொடுத்துட்டாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அவங்களே வறுமையில் இருக்காங்க. அதுல ஒரு சிலர் ஜஸ்ட் $1 அளவா அவ்வளவுதான் அவங்களால கொடுக்க முடிஞ்சிருக்கும். ஒரு 100 ரூபாய் அவ்வளவுதான் மினிமம், அல்லது 10 ரூபாய் அவ்வளவுதான். அந்த அதை அவங்க அதை இந்த முன்னால சொன்னது போல தாராளமா கொடுத்துருக்குறாங்க அந்த 1 ரூபாயை. 2வது அவங்க மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அவங்க எவ்வளவு கொடுத்தாங்கன்றத பத்தி அவங்க கவலைப்படலை. ஸோ அவங்க அவ்வளோ கொடுத்துருப்பாங்க, நான் போய் இதில் 1 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகிறது அப்படின்லாம் அவங்க யோசிக்கல. நாங்கள் தனக்கு இருக்கிறத அவங்க கொடுத்தாங்க. இது எதுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியுதுன்னா, லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள்ல நம்ம ஒரு சின்ன சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு சுவாமி ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அந்த காணிக்கை போடுறாங்க. அப்போ ஒரு ஏழை விதவை இருந்த எத்தனை காசு போட்டாங்க? 2 காசு. 2 காசையும் போட்டுட்டாங்க. அந்த 2 காசு அவ்வளவுதான் அவங்கள்ட்ட இருந்தது, அதை போட்டுட்டாங்க. அதான் நான் சொல்றேன், இப்ப தனக்குன்னு 1 காசு எடுத்து வச்சுட்டு 1 போட்டிருக்கலாம். இது போட்டா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, உலகத்திலேயே இதுதான் சரின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு தோணுனது என்ன, தன்னிடத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் அவங்களுக்கு போட்டுறணும். ஏன்னா அது அப்ப கர்த்தர் அப்ப சொல்றாரு பாருங்க, பணக்காரங்க எத்தனையோ பேர் போட்டாங்க. அவங்க எல்லாம் தங்களிடத்துல இருந்ததுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டாங்க. ஆனா இவங்களோ தங்கள்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் போட்டாங்க. இவங்கதான் பெரியதாய் போட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ கர்த்தர் இன்னைக்கு போடுறத பாக்குறது இல்ல, என்ன மனதோடு போடுற, எப்படி போடுற, எதுக்காக போடுற. சில பேர் மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக போடுவாங்க, தான் இவ்வளவு போட்டான்னு ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. ஆனா ஒரு சிலர் தான் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாம அமைதியா கர்த்தருக்கென்று போடுறத பார்ப்பாங்க. இங்க உலகத்துல மற்றவங்க பார்க்கறாங்களோ இல்லையோ, கர்த்தர் இதை கவனித்து பார்க்கிறார். கர்த்தர் தன் பிள்ளைகள் மேல எப்பொழுதும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்ப 4-5 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டாங்க. பொதுவா வேணும்னு காசு, இப்ப நம்ம எல்லா ஊழியங்கள்லையும் பார்க்குறோம், அவங்க ஊழியங்களை முடிக்கும் போது அனௌன்ஸ் பண்ணி முடிக்கும் போது இதெல்லாம் நாங்க செய்யறோம், இதற்கெல்லாம் நீங்க உங்களால முடிந்ததை உதாரத்துமா கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்கள தான் நம்ம பார்க்குறோம்.
இங்க பவுல் எதுவும் கேட்கல. பவுல் அவங்களுக்கு சொல்லித்தராரு, கொடுக்கணும்னு சொல்லி தரணும்னு நினைக்கும் போது இந்த மக்கதோனியர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்களே பவுல வேண்டிக்கிறாங்க, நாங்க கொடுக்கிறோம், எங்க பணத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த கொடுக்கிறது ஒரு சிலாக்கியமாய் அவர்கள் கருதுகிறார்கள். எத்தனை பேர் நாம இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுப்பதை சிலாக்கியமாய் கருதுகிறோம்? ஒரு மாதிரி கடமைக்காக, ஐயோ நம்ம வேற இப்படி கொடுக்கறேன்னு சொல்லிட்டோம், அதனால கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறோமா, இல்லை எப்படி தரோன்றத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கேற்ற விதமா தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆசீர்வதிப்பார். அப்ப இங்க பாருங்க, நாங்க நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் அங்க அடிப்படை காரியம். அதனாலதான் அவங்களால அப்படி கொடுக்க முடிஞ்சது. ஏன்? தங்களை முதல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒப்பு கொடுத்தவங்களா இருந்ததுனாலதான் இப்படி நான் ஆண்டவருடைய பணியில பங்கேற்பது அதிக சிலாக்கியம், அதை நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி விரும்பி அவர்கள் அதை செய்வதாக நாம் பார்க்கிறோம். அதான் மக்கதோனியர்கள் வந்து அந்த கொடுக்கிறத ஸ்லாக்கியமா கருதி பவுல் அவங்கள்ட்ட கெஞ்சல, மக்கதோனியர் இவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க, எங்களதை ஏற்றுக்கோங்க, நாங்க கொடுக்குறோம், இது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் அப்படின்னு அவங்க நினைச்சு அவங்க கொடுக்கறதாக நாம பார்க்கிறோம். ஸோ எத்தனை கொடுக்கோங்கிறது இல்லை, எப்படி கொடுக்கோங்கிறது தான் முக்கியம் என்பதை நாம் இங்க இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக, நம்ம இடத்துல நிறைய இருந்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். நம்ம எவ்வளவு நம்மகிட்ட இருந்தாலும் அதுல நம்ம உதாரத்துவமாய் தாராள மனதோடு விருப்பத்தோடு அவங்கள போல சந்தோஷத்தோடு கொடுக்கணும். 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, திடீர்னு தீத்துங்கிற ஒருத்தரை இங்க கொண்டு வராரு. தீத்துங்கிறவரு தீமோத்தேயு போல அவருடைய ஒரு சீஷர். இந்த தீத்து வந்து தான் கொரிந்தியருக்கு இந்த 2ஆம் கொரிந்தியர் இந்த கடிதத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தது. முதல் இது வந்து பிபிங்கிறவர் மூலமா அனுப்பிட்டாரு. இதை வந்து கொருந்துங்கிற தீத்துங்கிறவர் மூலமா தான் இந்த கடிதத்தை கொடுத்தாரு கொரிந்து மக்களுக்கு. அப்போ அதை கொடுக்கும்போது அவர் இந்த பவுலும் அவரோடு கூட சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இதை தான் நீ வந்து இந்த தர்ம காரியத்தை ஆரம்பிச்ச, எருசலேம் மக்களுக்காக பணத்தை கொண்டு போய் சேர்த்து கொடுக்கணும்னு, நீ ஏன் இதை முடிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றாரு. அப்போ தீத்துக்கிட்ட சொல்லும்போது அந்த தீத்துக்கிட்ட இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாத்திரம் அல்ல, இந்த கொரிந்தியருக்கு போய் சொல்லு, அவங்க எல்லா ஆவிக்குரிய விஷயங்களிலும் நல்லா இப்ப வந்து டெவலப் ஆகிட்டு வராங்க, அதுல அதே போல தர்ம காரியத்திலும் அவர்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து கற்பனைகள்ல மற்றவர்களை குறித்து நினைப்பதும் மற்றவர்களை பராமரிப்பதும் மிக மிக அவசியம். மற்றவர்களுக்கு உதவி செய்வது கிறிஸ்தவ பிரின்சிபிள்ஸ்ல, கோட் ஆஃப் லால, கர்த்தர் பார்க்கிற முக்கியத்துவத்துல அது ஒரு முக்கியமான காரியம் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அந்த பணக்கார வாலிபனை பற்றி கூட நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல அந்த பணக்கார வாலிபன் எப்படி எல்லா கற்பனைகளையும் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டவர். ஆனா என்ன ஆச்சு, ஒரே ஒரு குறை ஒன்று இருக்கு, நீ போய் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்றாரு. அப்படி சும்மா ஆண்டவர் சொல்லிடுவாரா? எல்லாவற்றையும் நீ விற்று ஏழை கொடுன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டார். இவன் முதலாவது ஒரு ஐஸ்வர்யவான் ஒன்று. இவன் மனசு அந்த பணத்துல அதிகமாய் பிடித்திருக்கிறது. பணத்தை முக்கியத்துவப்படுத்துறான், எப்பவும் பணத்தையே நினைக்கிறான். பணம் தான் அவனுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, கர்த்தரை காட்டிலும் ஒரு முக்கியமாய் தெரிகிறது என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ போய் அதை வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஸோ ஏழைகளை பராமரிக்கிறதும் ஏழைகளுக்கு கொடுக்கறதும் மிக மிக அவசியம். யாக்கோபுல கூட நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு நிருபத்துல யாக்கோபு சொல்லுவாரு,
விதவைகளை, சிரமப்பட்டவர்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று அவர் சொல்வார். பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அந்த மாதிரி. எனக்கு நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சிறியோரையும் எளியோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவர், அவர்களுடைய குரலை கேட்கிறவர், அவர்களுக்காக வழக்காடுகிறவர். அதனால நமக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அதான் இங்க அவர் சொல்றாரு, நீங்க விசுவாசத்துல, போதிப்புல, அறிவுல, எல்லா வித ஜாக்கிரதையில, அன்பில, மற்ற எல்லா காரியங்களிலும் வளர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பெருகி இருக்கிறது போல, குரோயிங், நீங்க பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்க பெருகணும். இத நான் உங்களுக்கு கட்டளையா சொல்லல, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பாயும் அன்பின் நிமித்தமாக ஆலோசனை இதெல்லாம் சொல்லுவது போல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தா தீத்து கிட்ட அது சொல்றாரு. தீத்து, நீ தான் போய் நீ ஆரம்பிச்சு வச்ச இந்த காரியத்தை அவங்கள்ட்ட இதையெல்லாம் நீ இந்த மாதிரி பேசி அவங்களை இந்த காரியங்களிலிருந்தெல்லாம் அவர்களை வளர்த்தி நீ என்ன செய்யணும்? கொடுக்க வைக்கிறத. கொடுக்கறது ஏதோ சும்மா போய் அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அது அப்படியே தீத்துவும் செய்யறாரு. ஏன்னா மனசுல சில சமயம் நாம ரொம்ப தீர்மானிப்போம். அது பாருங்க, அது வருஷ தொடக்கத்துல இருக்கோம். இப்ப கூட நம்ம நிறைய காரியங்களை தீர்மானிச்சிருப்போம். இன்னைக்கு 5ஆம் தேதி தான். யோசிச்சு பாருங்களேன், 1ஆம் தேதி சொன்ன எத்தனை தீர்மானங்களை இந்த 5ஆம் தேதிக்குள்ள நம்ம நிறைவேற்றி இருக்கிறோம்னு. அதுலயே 1-2 விட்டுருப்போம் இல்லையா? அதுதான் நம்முடைய நிலைமை. அதனாலதான் கொரிந்தியருக்கும் அதே மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப விருப்பம்லாம் இருக்கு, ரொம்ப மனசுல தீர்மானிக்கிறாங்க, நிறைய செய்யறாங்க, ஆக்ஷன்ல கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அதற்காக அவர்களுக்கு ஒரு உத்வேகமாக தீத்துவை சொல்லி தீத்து போய் அவர்களை உற்சாகப்படுத்தி அன்பின் நிமித்தமாய் நீங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி அவர்களை ஆக்ஷனுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறாரு. ஏன்னு இப்படி கிறிஸ்தவ இதுல கொடுப்பது ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா கிறிஸ்மஸ் சீசன்ல கூட நம்ம அதிகமா இப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது, கிஃப்ட் பண்றது, இதெல்லாம் நமக்கு ஒரு மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு குணாதிசயமாய் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம், நமக்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஈவாய் கொடுத்தார். அவர் தான் முதல்ல நமக்கு ஒரு இலவசமான ஈவை தந்தார். அந்த ஒரு பழக்கம் அவர் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்ததா இப்ப தொடர்ந்து நாம் அவருடைய கிருபையை தினந்தோறும் ஈவாய் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கிருபைன்னு சொன்னாலே தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தயவு. இப்போ நான் செஞ்சேன், இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் இப்படி உத்தமனா இருக்கேன், அதனாலே எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு ஒருத்தரும் கூட நம்ம சொல்ல முடியாது. நாம எதனாலும் அனுபவிக்கிற அனைத்துமே, நம்முடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையுமே கிருபையினால் தான் நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய தகுதியினால் நாம் பெற்றதே கிடையாது. நம்ம அதற்கு பாத்திரரே கிடையாது. ஆனா கர்த்தர் தயவினால, அவர் காட்டுகிற கிருபையினாலே நமக்கு அதை தருகிறார். அந்த கிருபைக்கு ஒரு ரிட்டர்னா நாம கொடுக்கலாம். நான் என்ன ஒரே விதத்துல செய்ய முடியும்னா, இவ்விதமாய் மக்களுக்கு அந்த ஊழியங்களில பங்கு பெற கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வதிலும், ஜெபிப்பதிலும், ஊழியங்களில் பங்கு பெறுவதிலும் நாம் அப்படி செய்ய முடியும். இதுல நம்ம எவ்வளவு தரோங்கிறது இல்லை, எப்படி தரோங்கிறதான்றது திரும்ப திரும்ப சொல்றேன். அதனால அதை நம்ம கொடுக்கும்போது அன்பு நிமித்தமாய் கொடுக்கணும்னு அவர் கட்டளையிடுறாரு. நான் கட்டளையா சொல்லல, நான் உங்களுக்கு ஒரு கம்பல் பண்ணி சொல்லல. அன்பின் நிமித்தமாய் நீங்க கொடுங்க. யாருக்கு நம்ம எதை செய்தாலும் இவ்விதமாக அன்பின் நிமித்தமாய் நாம கொடுக்கணும். மக்கதோனியர்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு ஒரு உதாரணமாய் அதை சொல்கிறார். இங்க அதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். இது அடுத்த பாயிண்ட். அதாவது கொடுக்கறத சந்தோஷமா கொடுக்கணும். நாம அந்த கிருபையை அனுபவிச்சதுனால நாம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். மூன்றாவதா இந்த கொடுப்பதில தியாகமும் இருக்கணும். நம்ம
ஆண்டவர் இருக்குது. நம் ஆண்டவர் தம்மை ஈவாய் நமக்கு தந்தார். அப்படி தரும்போது அது அவரை பாதிக்கலையா? அவரை எவ்வளவாய் பாதித்தது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்துல. அவர் தனக்கு தேவனுக்கு சமமாய் இருந்ததை அவர் என்ன செஞ்சாரு? ஒரு பொருட்டாய் எண்ணாம பொருளாதாரம். அவர் அங்க பெரிய லெவல்ல எல்லா சுற்றியும் எப்பொழுதும் தேவதூதர்கள், அவர் சொல்வதை உடனே செய்வதற்கு தேவதூதர்கள், அவர் அந்த உன்னதமான ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அப்படி ஒரு பயங்கரமான ஒரு மகத்துவத்துல மகிமையில இருந்த ஆண்டவர் நமக்காக ஒரு சாதாரண மனுஷனாக இந்த உலகத்துல பிறந்தார். அதுவும் எவ்வளவு ஏழை கோலமாய் பிறந்தார். அப்ப இதுக்கு அவர் தன்னையே தாழ்த்தணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். அதை அவர் நமக்காய் செய்தார். உங்கள் நிமித்தம் தரித்திரரானார், நாம் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு. இன்னைக்கு நாம அனுபவிக்கிற எல்லா செல்வமும், நாம் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதமும் அவர் நமக்காய் இப்படி ஏழையாகி அங்கிருந்து விட்டு இங்க இறங்கி வந்ததுனாலதான் நாம் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கு அந்த உணர்வோடு தான் நாம என்ன செய்யணும்னா நாம கொடுக்கணும். அப்ப நாம கொடுக்கும்போது நிச்சயமா நம்ம என்ன நினைப்போம்? நாம நம்மை பாதித்தாலும் பரவாயில்லன்னு தான் நாம என்ன செய்யணும்? கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் கொடுக்கும்போது எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? இப்போ ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்கன்னா அவங்க நிச்சயம் அவங்களுக்கு திரும்ப உதவி செஞ்சிருவாங்க. நீங்க செஞ்சதை அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்க கொடுத்ததுக்கு மேலேயே அவங்க கொடுப்பாங்க. எப்படியோ எதிர்பார்த்து நம்ம செஞ்சா அது நிச்சயம் வந்துடும், நமக்கு உதவி, அவங்களுக்கு திரும்பி நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு செய்கிற காரியங்கள் உண்டு. ஆனா இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செய்யறது அது உதவியா இருக்கணும்னு சொன்னா அவங்களால திரும்ப கொடுக்க முடியாத ஜனங்களுக்கு நீங்க செய்ய. நீங்க ஒரு 20 ரூபாய் கொடுத்தா கூட அவங்க உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியாத ஜனங்களா இருக்கணும். அவங்கள்ட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல. இப்ப நம்ம எங்கேயோ ஊழியத்துல இருக்கிற மக்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, அங்குள்ள படிக்கிற ஆதிவாசி பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யும்போது கண்ணுல கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தினால அன்பாய் கொடுக்கும்போது அதுதான் கர்த்தருக்கு ஒரு பிரியமான. அதுக்குதான் அப்பதான் அவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, நான் காவலில இருந்தேன், நான் தரித்திரமா இருந்தேன், எனக்கு அப்போ உணவு கொடுத்தீங்க, எனக்கு உடை கொடுத்தீங்கன்னு சொல்றாருல. அது யாருக்கு கொடுத்தோம்? இவங்களுக்கா? அவருக்கே கொடுத்தோமா? இல்லை இல்ல. அப்ப இந்த சிறியர்களுக்கு செய்த எல்லா எதையும் அவர் தனக்கே செய்த மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு. இதுதான் அவருடைய பிரின்சிபல். அப்ப நாம கொடுக்கும்போது கர்த்தருக்காய் இதை செய்கிறோம்னு நம்ம செஞ்சோம்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம செய்ய முடியும். அப்படி செய்யும்போது சில சமயத்துல அது நம்மை பாதிக்கவும் செய்யும். நாம அதை தியாகத்தோடு அதை செய்யும்படியாய் அதை செய்யணும். இன்னொரு காரியத்தை அவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, இத ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆர்கனைஸ்டா செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்வதை நாம் இங்க பார்க்கிறோம். அதாவது ஒரு யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன், இதை செய்கிறதற்கு மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியா இருக்கு. அப்போ 1 வருஷமா அவங்க இப்படி செய்யணும்னு அதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ எடுத்து வச்சு கொஞ்சம் மாசமா எடுத்து வச்சு அப்படி கொடுக்கறது, அது ஒரு ஆர்கனைஸ்டா செய்யறது. இப்போ சில சமயங்கள்ல ஊண்டியல் கிடைக்குது இல்லையா நமக்கு, அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வருஷ கடைசியில வாங்குறாங்க. ஒரு மாசமா இல்லைன்னா லென்டன் டேஸ்ல நம்ம அப்படிலாம் எடுத்து வைக்கிறது கிறிஸ்தவ பிரின்சிபல், நல்லா அது ஒரு பழக்கம். அந்த மாதிரி இப்படி சும்மா நினைச்ச மாதிரி கொடுக்காம கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுக்குற ஒரு பழக்கம். அதே போல அதுல இன்றைக்கு எவ்வளவு தூரம் அது அப்ளிகபிள்னு தெரியல. பட் ஆனா வேத காலங்களில அன்றைய நாளிலும் அப்படியா அதை செய்த நம்முடைய மூதாதையர்கள்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குடும்பங்கள்லயே நம்ம பார்த்துருக்குறோம். இப்பவும் நாம் அதை செய்ய முயற்சிக்கணும். ஒருவேளை நம்ம பிள்ளைகளுக்கு இது செய்வதற்கு
எவ்வளவு தூரம் பழக்க முடியும்னு தெரியல. ஆனா அதை பழக்கினால் நலமாயிருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்று விருப்பம் உண்டாயிருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுவதிலும் உண்டாவதாக. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி இல்லை, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். அப்போ நம்ம கொடுக்கும்போது அந்த மனசுல சில சமயம் நினைப்போம். இப்போ அந்த லென்டன் டேஸ்லயே பாருங்களேன். இப்போ நீங்க வந்து சில பேர் பூ வைக்க மாட்டாங்க. அர்த்தம் என்ன? அந்த பூ வைக்க வாங்குற இப்போ டெய்லி பூ வைக்கிறவங்க அந்த 40 days பூ வைக்காம இருந்தா அது ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லையா? அது கர்த்தருக்காக நம்ம ஒன்றை விட்டு கொடுக்குறோம், ஒருக்குறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஆனா சும்மா பூ வைக்காம இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பூவுக்கான காசை எடுத்து வச்சு அதை காணிக்கையா கொடுத்தா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதனாலதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, பிடி அரிசி ஸ்கீம் சொல்றாங்க. அந்த 40 நாளுக்கு என்ன, அந்த ஒரு நேரத்துல சாப்பிட்றத ஒரு பிடி அரிசியை எடுத்து வச்சிடுறாங்க, அதை குறைச்சிடுறாங்க. அப்ப அந்த பிடி அரிசியை கொண்டு போய் கடைசியா கொடுக்குறாங்க. அது ஏழைகளுக்கு போகுது. இல்லைன்னா காசு எடுத்து வைக்கிறாங்க, கறி வாங்கலைன்றாங்க. கறி வாங்கலைன்னா அந்த கறியுடைய காசை எடுத்து வைக்கிறாங்க, அதை கொண்டு போய் காணிக்கையா கொடுக்குறாங்க. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல இப்படி எடுத்து வைத்து செய்வது ஒரு முக்கியம். ஆனா நிறைய பேர் பார்க்குறோம், நம்ம இந்த ஒரு தொடங்குவாங்க. ஆனா அதை தொடங்கி முழுசு முடிக்கிறதுக்குள்ள அந்த 40 நாளைக்குள்ளேயே ஒரு 10-15 நாளைக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும், சூழ்நிலை மாறும். ஏதோ ஒரு இதில் இதை தீர்மானங்கள் நின்றுவிடும். நான் தான் சொன்னேன்ல, இப்போ 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளேயே தீர்மானங்கள் எவ்வளோ தூரம் நிறைவேற்றிருக்கிறோம்னு தெரியல. இப்போ அது மாதிரி தீர்மானங்கள் நின்றுவிடும். அது மாதிரி காரியங்கள் தான் மனுஷனுடைய தன்மை. அதான் பார்க்லேங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசு நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தி நிறைய தீர்மானம் எடுக்கும்போது செய்ய வைக்கும். ஆனால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு விடாது. தீர்மானம் செய்ய வைக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தும், பிசாசும் சேர்ந்து உற்சாகப்படுத்துமா. ஆனா நம்ம அந்த ஏன்னா உணர்ச்சிகள், உணர்வுகள் இதெல்லாம் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ நாம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவங்களா இருந்தா, நம்ம ஆண்டவருக்குள்ள தீர்மானம் பண்ணினா இதெல்லாம் மேற்கொள்ள முடியும். இல்லைன்னா நாம இப்படி தீர்மானிச்சுட்டு பாதியிலே விட்டுருவோம். என்னாகும், கொஞ்ச நாள்ல அதை செய்ய விடாம தடுத்துருவோம். ஆனா நாம ஆக்ஷன் ஓரியன்டா செய்வதை, நாம தீர்மானித்ததை நிறைவேற்றுகிறவர்களாக, இதுல நம்மளுடைய சொந்த முயற்சியிலேயோ சொந்த எனது தீர்மானங்களிலேயோ முடியாது. ஆவியானவருடைய துணையோடு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பசுத்த ஆவியினாலேயே ஆகும். எங்க வருதுன்னு தெரியுமா இந்த வசனம்? எங்க வருது? சரி, அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வரீங்க, சரிங்களா? அடுத்த வாரம் நம்ம கிளாஸ்க்கு வரும்போது நான் மறந்துடுவேன், நீங்க சொல்லணும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, பசுத்த அவருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். அது என்னன்றது வசனம் ஃபுல்லா பார்த்து அது எங்க இருந்து வருதுன்னு நீங்க தான் சொல்லணும். நான் இப்ப சொல்லாதீங்க, இப்ப சொல்லாதீங்க. அடுத்த வாரத்துல இருக்குது. அடுத்த வாரத்துல நீங்க சொல்லுங்க, இப்ப வேண்டாம். இருக்கு. சரி, அப்போ தயவுசெய்து அதுல தேடாதீங்க. அடுத்த வாரம் ஒரு வாரம் இருக்கு, நீங்க அப்ப தேடுங்க. அடுத்ததா இந்த கொடுக்கறதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, கொடுக்கணும், அதுக்கு நம்ம இருக்கு, ஆயத்தமா இருக்கணும். நல்ல வேலை சொல்லிட்டீங்க, இனிமாவது நீங்க கவனிப்பீங்க, அதை விட்டுட்டு. அப்புறம் ஆயத்தமாவும் இருக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனதோடும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு என்ன சொல்றது, உதாரத்துவமான இருதயத்திற்கு ஒப்பாய் இருக்கும். உதாரத்துவமான இருதயம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு தெளிந்த இருதயமா இருக்கும். அந்த அப்போ அவங்களுடைய எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு பிளானிங் இருக்கும், ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும். மாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலாரிட்டி இருக்கும்.
ப்ரொபோஷனலா இவ்வளவுன்னு எடுத்து வச்சு தசம பாகம் இல்லைன்னா அது தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் தசம பாகமே கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். ஸோ அது அடுத்தது பிரைவேட், அதாவது தனிப்பட்ட விதத்தில் அப்படியெல்லாம் நம்ம செய்யறதுக்கு தெரிந்த புத்தியோடு இந்த கொடுத்தல் இருக்கணும். அதற்கு நல்ல உதாரத்துவமான இருதயம் தேவை. இந்த உதாரத்துவமான இருதயத்தை கர்த்தர் தான் நமக்கு தருகிறார். நாம் அவரோட பிள்ளைகளா மாறுறப்போ எத்தனையோ காரியங்கள் மாறுகிறது. நம்மகிட்ட இருக்கிற பாவம், நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத காரியங்கள், சிந்தனைகள் எல்லாம் மாறுகிற போது முக்கியமான மாற்றம் எதுலையும் ஏற்படுதுன்னு சொன்னா இந்த காரியங்களிலும் ஏற்படுது. கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து என்னது இந்த நான் இன்னைக்கு இந்த மாதம் என் புடவைக்கு நான் இத்தனை செலவு பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இப்போ காணிக்கை இந்த இதுக்கு கொடுக்கணும், அப்போ இதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு குறைச்சிக்கிறதோ, இல்லை இந்த மாதம் நான் புடவையே வாங்கலைன்னு சொல்லி கொடுக்குறதோ, இதெல்லாம் தான் எப்படி செய்ய முடியும்னா அந்த உதாரத்துவமான ஒரு மனது வரும்போது தான். அப்படி நம்முடைய காரியங்களை முக்கியப்படுத்தாம அதை நான் தியாகம் செய்து இந்த மாதிரி அந்த தியாகம் செய்யக்கூடிய உதாரத்துவ இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொரிந்து சபைக்கு அவர் அப்படி சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லித்தராரு. அடுத்ததான் இன்னொன்னு இந்த கொடுக்கறதுல சொல்லித்தராரு என்னன்னா, கொடுத்ததுனால ஒருத்தன் குறைபடுறதுக்கு தேவையில்லை. அதே சமயத்துல கொடுத்ததுனால இன்னொருத்தர் வறுமையில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனமாகவும் அவங்க என்ன செய்யறது, இதை அனுபவிச்சுட்டு இவங்களை காட்டிலும் அதிகமாக அனுபவிக்கிறவர்களாயும் அவர்கள் இருக்கணும்னு அப்படியும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சம நிலைமையில கொடுக்கணும். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அதுதான் அங்க நமக்கு சொல்லி தருகிற பாடம். ஸோ சமநிலை பிரமாணம், அதற்கேற்ற விதமாக தான் நம்மளுடைய உதவிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொரிந்து சபைக்கு ரொம்ப கிளியரா அவர் சொல்றாரு. இவங்க கொடுக்கறதுனால எருசலேமில் இருக்கிற மக்கள்லாம் சோம்பேறிகள் ஆகிடக்கூடாது, அவங்க பெரிய பணக்காரங்களாகவும் ஆகிவிடுற அளவுக்கு இவங்க கொடுக்கவும் கூடாது. இவங்க கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இவங்க உதாரணமா கொடுக்கணுங்கிறத கற்றுக்கொள்ளணும். அந்த ஆவிக்குரிய செழிப்புல இவங்க செய்கிற காரியங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய சொல்றாரு. இப்ப அடுத்ததா அவர் இன்னும் என்ன பண்றாருன்னா, அடுத்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தீத்துட ஒரு சகோதரனையும் அனுப்புறாரு. இப்ப தீத்துன்னு பேர் சொல்லப்பட்டிருக்கு, அந்த இன்னொரு சகோதரன் பேரை சொல்லப்படலை. அது யாருன்னு நிறைய பேர் பல கெஸஸ் இருக்கு, ஆனா எதுக்கும் ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஒருத்தர் ஆனா அந்த சகோதரனும் இந்த தீத்து எப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக காரியங்களில கணக்காய் கருத்தாய் இருப்பாரோ, எதுவும் பணம் கொடுக்கணும், பணம் டீலிங்னா அவங்க ரொம்ப அக்கௌண்டபிளா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை தீத்துவோட அவர் அனுப்புறாரு. அவங்க பேர் சொல்லப்படலை. அப்போ அந்த சமயத்துல சொல்லும்போது அந்த கொரிந்து மக்களுக்கு சொல்றாரு, இவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அப்ப நீங்க கொடுக்கறத நல்ல விதமா கொடுங்க. அந்த சமயத்துல உங்களுடைய கொடுத்தலை நீங்க அன்பனால கொடுக்குறீங்க. அந்த அங்க நடக்கிற எருசலேமில் இருக்கிற காரியங்களை அறிந்து கொடுக்குறீங்க. நீங்க ஏதோ சும்மா யாரை கொடுன்னு சொன்னாங்க கொடுத்தாங்கன்னு இல்லாம, அங்க இருக்க மக்கள் உண்மையாவே கஷ்டப்படுறாங்க, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு அறிந்து கொடுங்க. எதுக்காக நமக்கு எல்லாம் அந்த மேகசின்ஸ் எல்லாம் வருது, அதுல எல்லாம் இந்த பணித்தள செய்திகள்லாம் வருதுன்னா இதுக்கு தான். அந்த செய்திகளை எல்லாம் நாம் வாசித்து நாம் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்படி அறிவோடு உதவி செய்யணும். என்ன தேவைன்னு பார்த்து அது சும்மா குருட்டனமா அப்படியே பணத்தை அனுப்பக்கூடாது. அடுத்தது அந்த கொடுத்ததை நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவர்கள் முன்பாக பெருமைப்படுத்தி தம்பட்டம் அடித்து மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு பெருமையா காட்டிக்க கூடாது.
ஏன்னா அன்பினால் செய்யும் போது இதெல்லாம் வராது. உலக பிரகாரமா கொடுத்தாதான் நான் இப்படி கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தேன் அப்படின்ற இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு ஒரு உண்மையாகவே நாம் இருக்கணும்னு சொல்லி பவுல் அவங்களுக்கு முக்கியமாக சொல்லி கொடுக்கறத பார்க்குறது. அந்த சகோதரனை பற்றி சொல்லும்போது இந்த வசனங்கள்லாம் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகவும் உங்கள் மன விருப்பம் விளங்கவும் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் தர்ம பணத்தை கொண்டு போகையில் எங்களுக்கு வழித்துணையாய் இருக்கும்படி அவன் சபைகளால் தெரிந்து ஏற்படுத்தப்பட்டவனாயும் இருக்கிறான். எல்லா சபைக்கும் அறிமுகமான ஒரு சகோதரன். புதுசா ஒருத்தனை கொண்டு வந்து பணம் கலெக்ட் பண்றதுக்கெல்லாம் நம்ம சொன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அறிமுகமாகணும். அப்படிப்பட்டவங்களா அவங்க இருக்கணும். இப்போ நம்மளையும் அப்படிதான் சொல்றாங்க. நாம கொடுக்கும் போதும் கேர்லெஸ்ஸாக யாரோ வந்து ஏதோ ஒரு இதுக்கு கேட்டாங்கன்னு கொடுத்துடக்கூடாது. அவங்க யாரு, அவங்கள எத்தனை பேருக்கு தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு தான் இது அன்னெசரியாக அவங்கள தவறு செய்யறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அவங்க இப்படி இன்னைக்கு உலகம் வந்து தான் பிசாசானவன் எந்த விதத்திலும் எல்லாரையும் தாக்குவான். ஊழியர்களையும் தாக்குவான், இந்த ஊழியத்துக்கு பணம் சேர்க்கிறவங்களையும் தாக்குவான். அதனால நம்ம அந்த செய்கிற அந்த பணியை ஜாக்கிரதையோடு நாம் அதை செய்ய வேண்டும். தெரிந்தவர்களாய் வீணான அவர்கள் நிமித்தமான புறங்கூறுதல், அவர்கள் நிமித்தமான வீண் பேச்சுகள் வராதபடி அதையெல்லாம் செய்யறதுல பவுல் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்காரு. இதை நாமும் கடைபிடிக்க வேண்டும். பவுல் என்னெல்லாம் செஞ்சாருன்னு நமக்கு வந்து ஒரு கதை மாதிரி இங்க சொன்னாலும் நம்ம இதெல்லாம் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நாம இதெல்லாம் இருக்கிறோம்ல, நாம இப்படி எல்லாம் ஈடுபடுகிறோம். அப்ப நாம செய்யும்போது இவ்வளவு ஜாக்கிரதையோடு நாம அதை செய்ய வேண்டும் என்பதை பவுல் வந்து ரொம்ப தெளிவா சொல்றத பார்க்கிறோம். அடுத்ததா கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். எல்லாரும் முன்னாலேயும் நம்ம கரெக்டா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து அலட்சியப்படுத்த கூடாது. அது அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றாரு, அநேக காரியங்களில ஜாக்கிரதை. பணத்துல மாத்திரம் இல்ல, அநேக காரியங்களில் ஜாக்கிரதை. வேற ஏதாவது ஒண்ணுல வந்து அவன் குறைவுள்ளவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவன் வீட்டுக்கு போகிறதே ஒரு பிரச்சனையாகும். கலெக்ஷனுக்கு போறான், அவன் சபைக்கு போறான், அங்க போகிறதுல இவன் பணத்துல கரெக்டா இருப்பான், மற்ற விஷயங்கள்ல எதுலையாவது அவன் வந்து சாப்பிட்றது இல்லைன்னா வேற மாதிரி பழகிறது, இதுல எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்புறம் அவனை வச்சுக்கிட்டு இங்க செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அவர் எல்லாவற்றிலும் அப்படி இல்லை, ஜாக்கிரதை உள்ளவன் என்று கண்டறிந்து மிகுந்த நம்பிக்கையில அதிக ஜாக்கிரதை உள்ளவனாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோட கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றத பார்க்கிறோம். அப்போ எப்படி தீத்துவ குறித்து விசாரித்தா அவர் வந்து என்னோட உடன் வேலையாள் அப்படின்னு அவனை சொல்லுவாங்களோ அதுபோல இவனையும் ஏற்றுக்கொள்ளுங்க. அவர்களுக்கு உங்களுடைய அன்பையும் உங்களை குறித்து சொன்ன நான் அவங்களுக்கு வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்கன்னு கொரிந்து சபைக்கு சொல்றாரு. உங்களை பற்றி நான் அதிக புகழ்ச்சியா சொல்லியிருக்கேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி விசுவாசத்தோடு அவர்களை நல்ல விதத்துல ட்ரீட் பண்ணி அவர்களை நீங்க வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத நாம இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இந்த அதிகாரம் வந்து கொடுப்பதை பற்றி முக்கியமா மக்கதோனியர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று முதல் தொடக்கத்துல சொல்லிட்டு கொரிந்து சபைக்கு கொடுத்தலை பற்றி டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றார். எப்படி எல்லாம் செய்யணும், தியாகத்தோட செய்யணும், சந்தோஷத்தோட கொடுக்கணும், உதாரத்துவத்தோட கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும், திரும்ப உதவி பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்ம பாதிக்கிற நிலைமையில இருந்தாலும் கொடுக்கணும். நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுக்கணும். நம்ம வந்து அவங்களோட இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணிட்டு கொடுக்காம இருக்க வேண்டாம். கொடுக்கறதும் அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை முழு மனதோடு சந்தோஷத்தோடு நாம கொடுக்கணும். அப்புறம் அடுத்தது கொடுக்குறப்போ இதுக்காக தீர்மானித்து நாம் என்ன செய்யணும், அதை வந்து எடுத்து வைத்து முடிந்தால் அப்படி செய்யணும். அடுத்தது அதை வந்து ஒழுங்கா செய்யணும், ரெகுலரா செய்யணும்.
அப்படி அதெல்லாம் வந்து அறிந்து செய்யணும். தெளிந்த மனதோடு என்ன காரியத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கிறோம். முதல் வருஷம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் நியூ இயர்? நல்லா போச்சுங்க ஆண்டி. நல்லா போச்சு. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப எப்படி போயிட்டு இருக்கு ஷீலா? ஆண்டி ஜெபத்தோட போதுங்க ஆண்டி. நல்லா இருக்கா? நல்லா எல்லாரும் நல்லா நல்ல சுகமா இருக்காங்க. பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஆண்டி. இன்னைக்கு தான் ஆமாங்க ஆண்டி. இன்னைக்கு தான். சரி சரி. சத்யா மற்றவர்கள் எங்க? எல்லாரும் சத்யா சத்யா இல்ல. ஆண்டி சத்யாக்கு உள்ளுக்குள்ளேயே போலையாமா அவளுக்கு. ப்ரிப்பேர் மீட்டிங்னு வருது, ஆனா கனெக்ஷன் வந்து எரர்னு சொல்லி வந்துட்டே இருக்குங்க. அப்படி முதல்ல எனக்கும் ரொம்ப நேரமா ப்ரிப்பேரிங் மீட்டிங்லயே தான் இருந்துச்சு. எனக்கு இதே ஆகல. அப்ப நான் மறுபடியும் லீவ் கொடுத்து திருப்பி உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரை எனக்குமே பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எப்பவுமே எப்பவுமே ஏன்னா இது அப்படியே உலகம் முழுவதும் பல ஜூம் அட் அ டைம் நடக்குதுல்ல. அதனால நம்ம ஆரம்பிக்கிற நேரத்துல கரெக்டா கொஞ்சம் இது பண்ணிட்டோம்னா நம்ம ஷெட்யூல்ல வந்துட்டோம்னா வந்துடும். சீக்கிரமா வந்துடும். ஒரு பிரச்சனை இல்லாம வரும். அப்புறம் இல்லைன்னா அப்படிதான் நாங்கெல்லாமே கூட இந்த சாயந்தரம் பைபிள் ஸ்டடின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து நாங்க ஓப்பன் பண்ணும்போது உலகத்துல இருக்கிற 128 நாடும் அந்த நேரத்துல படிக்கும். அதுல நிறைய பேருக்கு லேட்டா வந்தாங்கன்னா ஓப்பன் ஆகாது. நிறைய பிரச்சனை வரும். அந்த டைமுக்கு பண்ணிட்டோம்னா குயிக்கா ஆயிரும். அதனால எல்லாரும் டைமுக்கு வந்துடணும். அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். விஜயாவை காணோம். விஜயா நல்லா இருந்தாங்களா? நல்லா இருக்கு. வந்துட்டு இருக்காங்களா? டிராவலிங்ல இருக்காங்களாம். கொடைக்கானல் போயிருக்காங்களா? பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி சரி சரி. இப்ப யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரேமா பண்ணுங்க. ஓகேங்க ஆண்டி. ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பா அம்மை துதிக்கிறோம் அம்மை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காக ஒரு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உடைய பாதத்தில் அமர்ந்த ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மட்டுமாய் ஆண்டவரே, அப்பா கடந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்ட தயவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வருடத்திலும் கூட தகப்பனே, அப்பா நீர் எங்களுக்கு ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, உடைய வார்த்தையினால ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்த வழிநடத்த வேண்டுமாறு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்று கேட்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானம் பூமி ஒளிந்து போனால் நம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஒளிந்து போகாது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா அப்படிப்பட்டதான அப்பா ஒரு கிருபை ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மற்றவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியான ஒரு அப்பா ஒரு ஞானத்தை நீங்க எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது தகப்பனே. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சுவாமி. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நாங்கள் நினைவு கூர்ந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை அப்பா தரித்திரப்படுகிறவர்களுக்கும் ஆண்டவரை கஷ்டப்படுகிறவர்களுக்கும் சுவாமி அப்பா நாங்கள் ஆண்டவரை உதாரணமாக ஆண்டவரை அப்பா நாங்கள் கொடுக்கத்தக்கதான கிருபை நீங்க கொடுங்க ஆண்டவரை. அப்பா அதுக்கு ஆண்டவரை அப்பா எங்களுடைய குடும்பங்களில் ஆண்டவரை அப்பா ஐஸ்வர்யத்தின் செழிப்பையும் ஆண்டவரை கட்டளையிட வேணுமாறு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா நாங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரை. அப்பா உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரை. அப்பா எங்கள் குடும்பங்களில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை ஆண்டவரை அப்பா அந்த புது வருடத்தில் ஆண்டவரை அப்பா நீர் கொடுத்த நீர் ஆசீர்வதிக்க வேணுமாறு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்தை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நமது பிள்ளைகள் ஞானமாய் ஆண்டவரே அப்பா காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த சிறு வயதில் ஆண்டவரே அப்பா அம்மா
பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கத்தக்கதான ஒரு ஞானத்தை ஆண்டவரே எங்களுக்கும் நீங்க கொடுக்க வேணுமாறு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே அப்பா அம்மாக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்க நீங்க கிருபை செய்யுங்க. எங்களுடைய செயல்கள் ஆண்டவரே, சொல்கள் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா அந்த பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்த ஆண்டவரே அப்பா நீர் எங்களை அனுதினமும் ஆண்டவரே அப்பா வழி நடத்த வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எதுவும் ஆண்டவரே எங்களுடைய சுயமாய் நாங்கள் எதுவும் செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமது பிரசனத்தில் அமர்ந்த ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து கேட்டு விட்டு ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் செய்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களால் கூடாத தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் மட்டுமே தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்டதான காரியங்களை எங்களுக்கு செய்ய முடியும் ஆண்டவரே. நீங்க எங்களுடைய கரம் பிடித்த ஆண்டவரே அப்பா நீர் வழி நடத்த வேண்டுமாறு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கருத்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வரம் ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவரே நாங்கள் அட்டன் பண்ண நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சுகத்தை பலத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே அப்பா. இதை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடப்பதற்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை நீங்க கொடுங்க சுவாமி. உடைய கருத்து கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்கான மைமையாற்றுமக்கே செலுத்துகிறோம் எங்க நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல அருமையான ஜெபம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் பார்ப்போம். சீக்கிரமாகவே வந்துருங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருக்கிறப்போ 5 அந்த 10:20 9:25 to 30 அந்த டைமில் மோஸ்ட்லி 27 28 ஓப்பன் பண்ணிடுவேன். டக்குன்னு வந்துருங்க. ஓகே, காட் பி வித் யூ. தேங்க்யூ தேங்க்யூம்மா. தேங்க்யூ சித்தே இல்லையா?